ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு செம்ம சாஃப்டான லேயர்டான ஒரு எக் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. ஆனால் சாப்பிட்றக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிக்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்கள், உள்ள நல்ல லேயர்ஸோட அருமையாக இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சூப்பரான எக் சப்பாத்தி லேயர்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது ஃபஸ்ட் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம அதை பிணைஞ்சிக்க போகிறோம். லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க, கை பொறுக்கிற சூட்டுக்கு. எப்போதும் போல் சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாஃப்டான ஒரு டோவாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்லையே எண்ணெய் விட்டு பிசைகிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிங்கன்னா சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ இதை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. பாருங்க, நல்லா சாஃப்டான மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உருண்டைகள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த சப்பாத்திக்கு நம்ம தேய்ச்சி போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டிக்கலாம். இந்த சைஸில் நம்ம எடுத்த அளவுக்கு மாவில் 6 சப்பாத்தி வரும். இப்போ ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு வர மாவில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் நம்ம ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம் எல்லா பக்கமும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த இடத்துல. இப்போ இந்த சைடும் ஒன்று, அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேரலாக 2 கோடு நடுவில் விட்டுட்டு 2 சைடும் போட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம்னா கொஞ்சம் இந்த ட்ரை ஃப்ளவர் இருக்குதுல்ல, அதை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ இந்த சைடு 2ஐயும் இப்படி மடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இங்கேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இங்கேயும் லைட்டாக மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல லேஸ் வரும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு லேசாக மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை தூக்கி இது மேலே போட்டு இந்த சைடையும் 2ஐயும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் பீஸையும் திருப்பியும் மாவில் டஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சன்னமாக தேய்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் மொத்தமான ஒரு சப்பாத்தியாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்னஸில் நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிறோம்ல இந்த முட்டைக்கலவை, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல இந்த சப்பாத்தி, இதை ஜென்டிலாக இந்த முட்டைக்கலவையில் டிப் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி 2 சைடும். இப்போ ஒரு பேன் இல்லைன்னா தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். எண்ணெயை லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த சப்பாத்தியை, முட்டை சப்பாத்தியை அழுங்காமல் இதில் போட்டுருங்க. இப்போ இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணி போடலாம். கொஞ்சம் உப்பி வரும், நல்லா பபிள்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வருது இல்லை. இப்போ இந்த டைமில் நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணி போடலாம். பொறுமையாக போடுங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக உள்ள லேயர்ஸோட. இன்னொரு சைடும் அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குதுன்ட்டு. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பூரி மாதிரி நல்லா உப்பி வந்திருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான எக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான்.
பாருங்க செம சூப்பரான ஒரு முட்டை சப்பாத்தி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல லேயர்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நான் வந்து இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை வந்துட்டு எந்த கிரேவியோட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக லேயர்டாக இருக்கும். இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னு. உள்ளார செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.